Hey guys, welcome to my channel Stats படிக்கலாமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டெஸ்ட் ஃபார் ப்ரொபோர்ஷன் ரைட் டெய்ல்டு டெஸ்ட். ஓகே, ஸோ நம்ம ப்ராப்ளம் போகலாம். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? A detergent company claims that the 50% of the people in the city buy their brand. A survey is conducted among 500 random people about their buying preference about the detergent. 280 of them preferred buying the specific brand. Does the survey data suggest that more than half the population buy the brand than the company claims? ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். இப்போது நம்ம இதுலேருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் பி ஆர் பி நாட், அது வந்து 50% வந்து அந்த பாப்புலேஷன் வந்து அவங்க பிராண்டை வாங்குறாங்க அப்படின்னு அந்த கம்பெனியோட கிளைம். ஓகே, ஸோ பி ஈக்குவல் டு 50%, தட் இஸ் 0.50. ஓகே, அது வந்து கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் பி நாட் ஆல்சோ. அடுத்தது சாம்பிள் சைஸ் என் வந்து அந்த சர்வே எவ்வளோ பீப்புளுக்கு நடத்துகிறாங்கன்னா 500 ரேண்டம் பீப்புள். ஸோ என் சாம்பிள் சைஸ் என் வந்து 500 அண்ட் சாம்பிள் ப்ரொபோர்ஷன் பி ஹேட் வந்து அந்த சாம்பிள் அந்த 500 பீப்புளில் எத்தனை பேருக்கு வந்து அந்த டிட்டர்ஜென்ட் பிடிச்சிருக்கு அது வாங்குவாங்க அப்படின்னா 280. ஸோ 280 அவுட் ஆஃப் 500 பீப்புளுக்கு வந்து சொல்கிறாங்க ஓகே நாங்கள் வந்து அந்த டிட்டர்ஜென்ட் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பி ஹேட் சாம்பிள் ப்ரொபோர்ஷன் வந்து 0.56. இங்கே வந்து நம்ம ஆல்ஃபா என்னென்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா 5% அஸ்யூம் பண்ணிக்கலாம், 0.05. ஓகே, அடுத்தது டெஸ்ட் ஃபார் ப்ரொபோர்ஷன் ரைட் டெய்ல்டு டெஸ்ட். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம வந்து நல் அண்ட் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸை ஸ்பெசிஃபை பண்ணோம். அப்போ ஹெச் நாட்டில் வந்து பி என்ன கொடுத்துருக்காங்க? பாப்புலேஷனில் என்ன கிளைம் பண்ணுறாங்க? 50% ஆஃப் த பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பி ஈக்குவல் டு 0.5 வர்சஸ் இங்கே H1 ஆல்டர்னேட் ஹைபோதசிஸில் என்ன கேட்குறாங்கன்னா அந்த கம்பெனி கிளைம் பண்ணுறதை விட இந்த பாப்புலேஷனுக்கு வந்து மோர் தென் 50% வந்து பை பண்ணுறாங்களான்னு கேட்குறாங்க. அப்போ ஆல்டர்னேட் ஹைபோதசிஸில் வந்து பி greater than 0.5. ஓகே, அடுத்தது நம்ம டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் சூஸ் பண்ணணும். அது வந்து சாம்பிள் ப்ரொபோர்ஷன் பி ஹேட். ஸோ அதோட டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்னா அது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மியூ மீன் வந்து பி அண்ட் சிக்மா ஸ்கொயர் வேரியன்ஸ் வந்து PQ by N. ஸோ இது வந்து அப்ராக்சிமேட், இந்த பி ஹேட்க்கு வந்து அப்ராக்சிமேட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இது PN PQ by N. இது வந்து P வந்து மீன் அண்ட் PQ by N வந்து வேரியன்ஸ். அடுத்தது நம்ம இந்த ஆல்ஃபா பேஸ் பண்ணி நம்ம ஜெட் ஆல்ஃபா ஃபைன் பண்ணுறோம். அந்த ஜெட் ஆல்ஃபா வச்சு தான் நம்ம கிரிட்டிக்கல் ரீஜன் எங்கே இருக்குன்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஆல்ஃபாங்கிறது 5% இல்லையா, ப்ராப்ளமில் 5%னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஜெட் ஆல்ஃபா வந்து Q நார்ம் 0.95, அதாவது அது வந்து 1.645. ஓகே, அப்போது என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து ஹெச் நாட்டை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணுற ஜெட் அப்சர்வ்டு வேல்யூ இருக்கு இல்லையா, அது வந்து இஃப் இட் இஸ் கிரேட்டர் தான் ஒரு ஈக்குவல் டு ஜெட் ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா அந்த கேஸில் வி ரிஜெக்ட் ஹெச் நாட். ஆல்சோ இஃப் பி ஹேட் வந்து கிரேட்டர் தென் பி பிளஸ் ஜெட் ஆல்ஃபா டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ by N அப்படின்னா வி ரிஜெக்ட் ஹெச் நாட். இப்போ இதே லெஃப்ட் டெய்ல்டாக இருந்தால் இங்கே வந்து பி மைனஸ் ஜெட் ஆல்ஃபா, இது ரைட் டெய்ல்டுங்கிறதுனால இது வந்து பி பிளஸ் ஜெட் ஆல்ஃபா டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ by N. இந்த கேஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா தென் வி ரிஜெக்ட் ஹெச் நாட். ஸோ கன்க்ளூஷன் வந்து பேஸ்ட் ஆன் த ரிசல்ட்ஸ் வி கேன் எய்தர் ரிஜெக்ட் ஆர் ஃபெயில் டு ரிஜெக்ட் ஹெச் நாட். ஓகே, ஸோ அதுதான் கன்க்ளூஷன். அடுத்தது நம்ம கிரிட்டிக்கல் வேல்யூ மெத்தட் பார்க்கலாம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் பி வந்து 0.5 அண்ட் ஜெட் ஆல்ஃபா நம்ம ஃபைன் பண்ணோம். Q நார்ம் வந்து 0.95 வந்து 1.645 அண்ட் Q ஈக்குவல் டு 1 மைனஸ் பி, தட் இஸ் 1 மைனஸ் 0.5 இஸ் 0.5 அண்ட் N வந்து சாம்பிள் சைஸ் 500. ஓகே, ஸோ இங்கே பி ப்ளஸ் ஜெட் ஆல்ஃபா டைம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ by N என்னன்றதுல இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு 0.54 கிடச்சிருக்குது. அண்ட் இந்த வேல்யூவை நம்ம பி ஹேட்டோட கம்பேர் பண்ணணும். அப்போ பி ஹேட் வந்து 0.56 வந்து இஸ் கிரேட்டர் தென் இந்த ஜெட் ஆல்ஃபா டைம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ by N plus P. ஸோ அந்த கேஸில் வந்து we have to reject H நாட். ஸோ இங்கே வந்து நமக்கு 0.56 வந்து 0.54 விட கிரேட்டர் இருக்குது இல்லையா, அப்போது we have to reject H நாட். அதே மாதிரி Z அப்சர்வ்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். அது வந்து என்ன ஃபார்முலா? பி ஹேட் மைனஸ் பி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ by N. ஸோ அதுலேயும் நம்ம வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 2.68 கிடச்சிருக்கு. ஸோ இந்த 2.68 வந்து இந்த ஜெட் ஆல்ஃபா 1.645 விட கிரேட்டர் தான் இல்லையா, அப்போ அந்த கேஸில் நம்ம அகெயின் we need to reject H நாட். ஸோ இந்த ரெண்டு எவிடன்ஸுமே நமக்கு என்ன கிடச்சிருக்கு? டு ரிஜெக்ட் H நாட். ஸோ இப்போ இதே ப்ராப்ளம் வந்து நம்ம ஆரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர் கமாண்ட் வந்து அதே ப்ராப் டாட் டெஸ்ட் தான், நம்ம லெஃப்ட் டெய்ல் டெஸ்ட்டில் பார்த்த மாதிரியே ப்ராப் டாட் டெஸ்ட்டு. அதில் எக்ஸ் ஈக்குவல் டு எத்தனை பேர் வந்து எஸ் சொல்லியிருக்காங்க 280 அவுட் ஆஃப் 500 பீப்புள் N. ஸோ N சாம்பிள் சைஸ் வந்து 500ல்
280 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, they will buy the detergent அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ எக்ஸ் வந்து 280, என் வந்து 500. அதே மாதிரி இங்கே நல் ஹைப்போதசிஸில் சொல்லியிருக்கிற ப்ராபபிலிட்டி, அது பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் பி வந்து 0.5 அண்ட் ஆல்டர்னேட்டிவில் வந்து என்ன சொல்லணும், இட்ஸ் அ ரைட் டெய்ல்டு டெஸ்ட். ஸோ இங்கே வந்து டபுள் கோட்ஸில் கிரேட்டர் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ஆல்ஃபா, இது வந்து 1 மைனஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபா வந்து 5%. ஸோ இங்கே கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து 1 மைனஸ் ஆல்ஃபா 0.95 எடுத்துக்கணும். இங்கே கண்டினியூட்டி கரெக்ஷன் வந்து நான் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து இதுதான். ஸோ டேட்டாவில் வந்து 280 அவுட் ஆஃப் 500 அண்ட் பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் வந்து 0.5. ஸோ அந்த கேஸில் நமக்கு பி வேல்யூ வந்து 0.003 கிடச்சிருக்குது, which is less than alpha 0.05. ஸோ அந்த கேஸில் என்ன பண்ணணும், p value less than alpha-னா reject h0. ஸோ reject h0 பண்ணிவிட்டு we stick on to the alternative hypothesis. அதில் என்னென்னா true proportion p வந்து is greater than 0.5. ஸோ அந்த கம்பெனி கிளைம் பண்ணுறதை விட அதிகமான பேர் வந்து இந்த பர்டிகுலர் சிட்டிலையும் சிட்டியில் வந்து அதிகமாக இருக்காங்க, அந்த கிளைமை விட அதிகமான பேர் வந்து அந்த டிட்டர்ஜென்ட் வாங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வந்து இந்த சாம்பிள் எஸ்டிமேட் 0.56 எப்படி கிடச்சிருக்குன்னா, இது வந்து பி ஹேட் வேல்யூ எப்படின்னா 280 டிவைடட் பை 500. ஸோ அந்த வேல்யூ தான் இந்த பி ஹேட் வேல்யூ 0.56. இப்போ இதே கண்டினியூட்டி கரெக்ஷன் ஃபால்ஸ் வந்து நம்ம ட்ரூன்னு வச்சு ரீப்ளேஸ் பண்ணாலும் நமக்கு மோரலஸ் அதே வேல்யூ தான் கிடைக்குது, அதே ரிசல்ட் தான். இங்கே வந்து என்னென்னா ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ் வந்து we stick on to the alternative hypothesis because we are rejecting H0. ஏன் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே p வேல்யூ வந்து 0.004 which is less than 0.05. நம்ம ஆல்ஃபா விட கம்மியாக இருக்கா, அதனால் இங்கே நம்ம H0 ரிஜெக்ட் பண்ணுறோம். அதனால் we stick on to the alternative hypothesis where the true proportion is greater than 0.5 அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறோம். இங்கேயும் வந்து p hat வந்து 0.56, that is 280 divided by 500. ஓகே, ஸோ இங்கே என்ன கன்க்ளூஷன் கொடுக்கணும் அப்படின்னா, at 5% significance level and based on the sample data, there is statistical evidence that more than half of the population buys that brand than the company claims அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம் அந்த ப்ராப்ளமை. ஓகே, ஸோ இங்கே வந்து சம்மரி இப்போது நம்ம பார்த்தது வந்து ஒன் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் ப்ரொபோர்ஷன், ரைட் டெய்ல்டு டெஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷனை வந்து பி ஆர் பி நாட் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அண்ட் சாம்பிள் ப்ரொபோர்ஷன் வந்து வில் பி ரெப்ரசென்டட் அஸ் பி ஹேட் ஆர் பி கேப். அதே கண்டிஷன் தான் லெஃப்ட் டெய்ல்டு என்ன பார்த்தோமோ அதே கண்டிஷன் மஸ்ட் பி ஃபாலோட் ஹியர். யூ நீட் டு கால்குலேட் ஃபர்ஸ்ட் த ப்ராடக்ட் ஆஃப் n times p hat and n times 1 minus p hat and those two values must be equal to or greater than or equal to 10. ஸோ ஒன்லி அது வந்து இது ட்ரூவாக இருந்த கேஸில் மட்டும்தான் we need to follow this procedure. ஓகே, இப்போ ரைட் டெய்ல்டு டெஸ்ட் வந்து நம்ம ஏன் ரைட் டெய்ல் டெஸ்ட் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பி வந்து கிரேட்டர் தென் பி நாட், இந்த ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸில் வந்து என்ன சிம்பிள் இருக்குது, கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்குது. ஸோ வி கோ ஃபார் த ரைட் டெய்ல் டெஸ்ட்டு. அதே மாதிரி இங்கே ஃபார்முலா என்ன ஞாபகம் வச்சுக்கணும், z observed equal to p hat minus p divided by square root of pq by n. ஸோ எந்த ரெண்டு கேஸில் h0 ரிஜெக்ட் பண்ணுவோம், when p hat is greater than p plus z alpha times square root of pq by n, then we reject h0. And z observed value greater than or equal to z alpha நாலும் we reject h0. So I hope உங்களுக்கு வந்து ரைட் டெய்ல்டு டெஸ்ட்டு அது டெஸ்ட் ஃபார் ப்ரொபோர்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.